வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஆகஸ்ட் 10, 2023 நியூ டெல்லி. 33 வயசான ஜிஜேந்தரோட மனைவி தான் 32 வயசான நீலுபால். இவங்களுக்கு 11 வயசுல திவ்யான்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு பையன் இருக்கிறான். சோ அந்த தம்பதி 2 பேரும் தன்னோட எல்லா பாசத்தையும் தன்னோட மகன் மேல வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற திவ்யான்ஸ் வழக்கம் போல ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி வீட்டுக்கு வந்த அடுத்த சில நிமிஷத்திலேயே அந்த சின்ன பையனோட அம்மா ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த டைம்ல அந்த சின்ன பையன் அந்த வீட்ல இல்ல. இப்போ அந்த தாயோட மனசு குமுற ஆரம்பிக்குது. உடனடியா தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க. அந்த 11 வயசு சின்ன பையனுக்கு என்ன நடந்தது, அவனோட இந்த திடீர் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பயங்கரம் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ திவ்யான்ஸோட பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து தன்னோட பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தம்பதி இந்திராபுரி ரன்கோலா பகுதியில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குது. இவங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது 2nd ஃப்ளோர். சோ தன்னோட பையன் விளையாடுறதுக்காக வெளியில போயிட்டான்னு நினைச்சு அந்த அபார்ட்மெண்ட் பிளே கிரவுண்ட்ல விளையாடுற எல்லா சின்ன பசங்களையும் பாக்குறாங்க. ஆனா திவ்யான்ஸ் மட்டும் அந்த இடத்துல இல்ல. அடுத்ததா பாக்குற எல்லார்கிட்டையும் என்னோட பையனை பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டே அந்த அபார்ட்மெண்ட் உட்பட அந்த ஏரியா ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா தேடி தேடி டயர்டான இந்த தம்பதி எதுக்கும் ஒரு தடவை மறுபடியும் வீட்டுல தேடி பார்ப்போம்னு நினைச்சு தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த டைம்ல அந்த வீட்டு பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம், பால்கனி இப்படின்னு ஒரு இடம் கூட விடாம தரவ தேடிட்டு இருக்கும்போது நீலுவோட கண்ணு தான் பையன் எப்பவும் தூங்குற அந்த பெட்டு பக்கம் திரும்புது. அதாவது சில பேரோட வீட்டுல பெட்டுக்கு அடியில அட்டாச்சா சில திங்ஸ் அண்ட் துணிகளை வைக்கிற மாதிரி பெட்டோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இப்போ நீலு அந்த பெட்டை பார்க்கும்போது அந்த பாக்ஸ்ல வச்சிருந்த சில துணிகள் பெட்டோட ஓரத்துல தெரிஞ்சிருக்கு. இத பார்த்த அந்த லேடி எதுக்காக இந்த துணி திடீர்னு இப்போ வெளியில தெரியுது அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு திங்க் பண்ணின அடுத்த செகண்டே அந்த பெட் பாக்ஸை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணின அவங்களோட ஈரக்கொலகி நடுங்குற மாதிரி அந்த பெட் பாக்ஸ்குள்ள தான் திவ்யான்ஸோட உடலை யாரோ திணிச்சு வச்சிருக்காங்க. இப்போ சரியா நைட்டு 8:30 மணிக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருந்த தன்னோட பையனை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற BLK ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா ஓடுறாங்க. இப்போ திவ்யான்ஸை செக் பண்ண டாக்டர் அந்த பையன் இறந்து போய் சில மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்த அதே டாக்டர் இந்திராபுரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி போலீஸை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. அங்க வந்த போலீஸ் கிட்ட இந்த சின்ன பையன் மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அவனோட கழுத்துல சில மார்க் இருக்குது, அதை வச்சு பார்க்கும்போது அந்த சின்ன பையனை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் போலீஸோட சந்தேக பார்வை திவ்யான்ஸோட பேரண்ட்ஸ் பக்கம் திரும்புது. ஏன்னா நிறைய கிரைம் கேசஸ்ல பேரண்ட்ஸே அவங்களோட பசங்களை கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கதறி அழுது நாடகம் ஆடுவாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் பேரண்ட்ஸ் தான் கில்லர்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே சரணடைஞ்சிருவாங்க. சோ அதே மாதிரி தான் திவ்யான்ஸோட பேரண்ட்ஸும் நாடகம் ஆடுறாங்கன்னு திங்க் பண்ணின போலீஸ் அவங்க கிட்ட உங்க பையனை கடைசியா எப்ப பாத்தீங்க, எப்படி பெட் பாக்ஸ்குள்ளதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்க இப்படின்னு அவங்களுக்கு எதெல்லாம் சந்தேகமா தோணுதோ அந்த எல்லா கேள்வியையும் துருவி துருவி கேக்குறாங்க. போலீஸ் கேக்குற எல்லா கேள்விக்கும் அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லிருக்காங்க. ஃபைனலா போலீஸ் திவ்யான்ஸோட மரணத்துக்கு அந்த பையனோட பேரண்ட்ஸ் காரணம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா போலீஸ் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஃபர்ஸ்டா சஸ்பெக்டோட கண்ணையும் ஃபேஸ் ரியாக்ஷனையும் தான் நோட் பண்ணுவாங்க. அப்படி நோட் பண்ணினதுல நீலுவோட கண்ணுல எந்த ஒரு பொய்யும் தெரியல. அதே மாதிரி அந்த லேடியோட ஃபேஸ்ல எந்த ஒரு பயமோ அல்லது பதற்றமோ தெரியல. அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லா தான் பையனை இழந்த வலி மட்டும்தான் இருந்திருக்கு. இதனால போலீஸ் அந்த லேடி கிட்ட உங்களுக்கு யார் கூடயாவது பகை இருக்கா, இல்லனா இவங்க தான் என் பையனை கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு யார் மேலயாவது சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டதுக்கு நீலு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பூஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலதான் சந்தேகம் இருக்கு, அவ தான் அடிக்கடி எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பா, சோ அவளை நீங்க விசாரிச்சீங்கன்னா என் பையன் மரணத்துல உள்ள மர்மம் வெளியில வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ பூஜாவை தேடுற பணியில தீவிரமா இறங்கின போலீஸ் அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் பூஜாவை பத்தி விசாரிக்கிறாங்க. சொல்ல போனா பூஜாவோட பேரண்ட்ஸ்க்கே தான் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல. ஏன்னா பூஜா தன்னோட வீட்டுல ஸ்டே பண்ணாம அடிக்கடி வெளியில தான் ஸ்டே பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பூஜா தன்னோட பேரண்ட்ஸ்க்கு அடங்காம அவங்க இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. இப்போ போலீஸோட பார்வையில சஸ்பெக்டா இருக்கிற பூஜாவை கண்டுபிடிக்க நினைச்ச போலீஸ் ஃபர்ஸ்டா பூஜா தான் கில்லரானு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது திவ்யான்ஸோட வீட்டுக்கு கடைசியா வந்துட்டு போனது பூஜா தான்னு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ கில்லர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு பயங்கர சேலஞ்சா மாறுது. ஏன்னா அந்த பொண்ணு தான் இருக்கிற இடத்த அடிக்கடி மாத்திட்டே இருந்திருக்கா. கிட்டத்தட்ட 3 நாட்கள்லயே அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற நிகால் விகார் பகுதி, ரிஷால் கார்டன் இப்படின்னு பல இடத்துல உள்ள ஏகப்பட்ட சிசிடிவி கேமராவை செக் பண்ணிருக்காங்க. குறிப்பா 3 நாளைக்குள்ள 300 சிசிடிவி ஃபுட்டேஜை அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. 3 நாள் தீவிர தேடுதலுக்கு அப்புறம் ஃபைனலா பக்கர்வாலா பகுதியில சுத்திட்டு இருந்த பூஜாவை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட நடத்தின விசாரணையில சில பயங்கரமான உண்மைகள் தெரிய வந்திருக்கு. அப்படி பூஜா போலீஸ் கிட்ட சொன்ன அந்த அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் இதுதான். தன்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டடீஸை டெல்லியில கம்ப்ளீட் பண்ண பூஜா 2019 வருஷத்துல இருந்தே ஒரு நபரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ தான் லவ் பண்ற அந்த நபர் கூட ஊர் சுத்துறது, சினிமாக்கு போறது இப்படின்னு தன்னோட வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பூஜா லவ் பண்ற அந்த நபர் வேற யாரும் இல்ல, இறந்து போன திவ்யான்ஸோட அப்பா ஜிஜேந்தர் தான். ஜிஜேந்தர், பூஜா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப்பா லவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த காதலை ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி ஜிஜேந்தர் 2019 அக்டோபர் 17 ஆரிய சமாஜ் கோவில்ல வச்சு பூஜாவை மேரேஜ் பண்ணிருக்கான். சோ கடந்த சில வருஷமா இவங்க 2 பேரும் தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஜிஜேந்தர் பேருக்காக பூஜாவை மேரேஜ் பண்ணினாலும் அவங்களோட மேரேஜ் சட்டப்படி செல்லாது. ஏன்னா ஜிஜேந்தர் தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான நீலுவை இன்னும் வரை டிவோர்ஸ் பண்ணல. சோ பூஜா ஜிஜேந்தர் கிட்ட என்ன சொல்றான்னா, நீ உன்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன சட்டப்படி மேரேஜ் பண்ணு, அப்பதான் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கா. ஆரம்பத்துல பூஜா மேல உள்ள காம இச்சையில ஜிஜேந்தர் தன்னோட ஒய்ஃபை சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணிருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். ஆனா வருஷம் தான் கடந்து போனதே தவிர கடைசி வரை ஜிஜேந்தர் தன்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணவே இல்லை. இதனால கோபமான பூஜா தன்னோட லிவிங் பார்ட்னர் கூட கடுமையா சண்டை போடுறாங்க. நாளுக்கு நாள் இவங்களோட சண்டை அதிகமாகிட்டே இருந்ததுனால ஜிஜேந்தருக்கு பூஜா மேல வெறுப்பு அதிகமாகுது. சோ 2022 டிசம்பர் மாசம் பூஜா கிட்ட இருந்து தப்பிச்சு திரும்பவும் தன்னோட ஒய்ஃப் கூட ஜிஜேந்தர் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாரு. ஜிஜேந்தரோட ஒய்ஃப் நீலுவுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் பூஜா கூட அஃபேர்ல இருக்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ நீலு பல தடவை பூஜா கூட சண்டை போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தன்னோட ஹஸ்பண்டையும் பல தடவை கண்டிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் திருந்தாத ஜிஜேந்தர் பூஜா சட்டபூர்வமா மேரேஜ் பண்ண சொல்லி சண்டை போட்டுட்டே இருந்ததுனால இந்த ராட்சசிக்கு தன்னோட ஒய்ஃபே பெஸ்ட்னு நினைச்சு திருந்தி வாழ நினைச்சிருக்காரு. இப்போ தனி மரமா இருந்த பூஜா தன்னை அவாய்ட் பண்ணினது மட்டும் இல்லாம தான் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணாம தன்னை ஏமாத்தின ஜிஜேந்தருக்கு சரியான பாடம் சொல்லி தரணும்னு நினைச்சிருக்கா. இது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா நம்ம கூட வாழ்ந்த அவனுக்கு எப்படி ஒய்ஃபோட ஞாபகம் வந்தது? ஒருவேளை ஜிஜேந்தருக்கு அவனோட பையன் மேல பாசம் வந்திருக்கும். சோ தன்னோட பையன் லைஃப்காக தான் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு அவளாவே கெஸ் பண்ணிருக்கா. எதுவா இருந்தாலும் தான் சந்தோஷமா வாழ்றதுக்கு தடையா இருக்கிற அந்த 11 வயசு சின்ன பையனை கொலை பண்ணிட்டா ஜிஜேந்தரை பழி வாங்கிடலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனும் எல்லாத்தையும் மறந்து தான் பின்னாடியே வந்துருவான்னு நினைச்சிருக்கா. சோ அவளோட பிளான் படி தனக்கும் ஜிஜேந்தருக்கும் காமன் ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட ஜிஜேந்தரோட வீட்டு அட்ரஸ வாங்கிட்டு ஆகஸ்ட் 10 ஈவினிங் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கா. அப்படி அவ அந்த வீட்டுக்கு போகும்போது ஜிஜேந்தரோட வீடு ஓபன்ல இருந்திருக்கு. இப்போ அங்க இருந்த பெட்ல ஜிஜேந்தரோட பையன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த டயர்டுல தூங்கிட்டு இருந்திருக்கான். அந்த சின்ன பையனை பார்த்ததும் பூஜாவோட கோபம் கலந்த கொலவெறி அதிகமாகிருக்கு. தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் போட்டு திவ்யான்ஸோட கழுத்தை இறுக்கமா நெரிச்சு கொலை பண்ணிருக்கா.
அதுக்கப்புறமா அந்த இறந்த உடலை எங்க டிஸ்போஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த பெட்ல இருந்த பெட் பாக்ஸ பார்த்திருக்கா. இப்போ அந்த பாக்ஸுக்குள்ள இருந்த துணியை வெளியில எடுத்து போட்டுட்டு திவ்யான்ஸோட உடலை அந்த பெட்டிக்குள்ள போட்டிருக்கா. அதுக்கப்புறமா வெளியில இருந்த துணியை அந்த பாக்ஸுக்குள்ள போடும்போது ஒரு துணி மட்டும் வெளியில தெரிஞ்சிருக்கு. இத கவனிக்காத பூஜா அந்த பாக்ஸ மூடிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கா. துரதிர்ஷ்டவசமா பூஜா அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது அந்த சின்ன பையனோட அம்மா அந்த வீட்ல இல்ல. சில நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியில போன நீலு தன்னோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த பயங்கரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுல ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, பூஜா இந்த கொலைய பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு வெறும் 24 வயசு தான் ஆகிருக்கு. இந்த கொடூர கொலைய பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பூஜா ஜிஜிந்தருக்கு கால் பண்ணி உன்னோட விலை மதிப்பற்ற பொருளை நான் உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கா. தப்பான ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ஒரு நாள் நம்ம அதிகமா நேசிக்கிறவங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்து தப்பு பண்றவங்களுக்கும் பிரச்சனையா மாறும். நான் ஆல்ரெடி பல கேசஸ்ல சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சுய ஒழுக்கத்தோட இருந்து உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு உண்மையா இருங்க. அதே மாதிரி சடனா வர்ற கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கைய என்ஜாய் பண்ணி வாழுங்க. இந்த கேஸ்ல வர்ற பூஜா மற்றும் ஜிஜேந்தர் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.